السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن سيدنا ومولانا محمدا عبده ورسوله أرسله بالحق بشيرا ونذيرا وداعيا إلى الله بإذنه وسراجا منيرا. أما بعد فقد قال الله تعالى في القرآن المجيد والفرقان الحميد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. وأعدوا لهم ما استطعتم من قوة ومن رباط الخيل ترهبون به عدو الله وعدوكم وآخرين من دونهم لا تعلمونهم الله يعلمهم وما تنفقوا من شيء في سبيل الله يوفى إليكم وأنتم لا تظلمون. صدق الله العظيم. قال النبي عليه الصلاة والسلام: ألا إن القوة الرمي ألا إن القوة الرمي ألا إن القوة الرمي. صدق الله العظيم. أو كما قال عليه الصلاة والسلام. அளவில்லா கருணையும் இணையில்லா கிருபையும் உடைய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாகவும் இவ்வுலகிற்கு மக்களை நேர்வழியின் பக்கம் ஓரிரையின் பக்கமும் அழைப்பதற்காக அனுப்பப்பட்ட இறை தூதர்கள் அனைவர் மீதும், குறிப்பாக அழகிய முன்மாதிரியாகவும் சிறந்த அருட்கொடையாகவும் இறுதி தூதராகவும் அனுப்பப்பட்ட அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களது பரிசுத்தமான குடும்பத்தவர்கள் மீதும், அவர்கள் வழியொற்றி நடந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈன்கள், தபா தாபிஈன்கள், ஷுஹதாக்கள், நல்லடியார்கள், குறிப்பாக இந்த ஜுமாவிலே இங்கே அமர்ந்திருக்கின்ற இன்னும் வர இருக்கின்ற நம் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக என்று முதலிலே பிரார்த்தனை செய்து கொள்கின்றேன். கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்லாமியர்களுடைய புத்தாண்டு 1447 முஹர்ரம் பிறந்துள்ளது. இந்த புத்தாண்டினுடைய சந்தோஷத்தை காட்டிலும் இந்த முஹர்ரமுடைய மாதத்திலே 10வது நாளிலே நிறைய சம்பவங்கள் நடைபெற்றிருக்கு. அதில் முக்கியமான சம்பவம் என்னவென்றால், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பேரர் இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கர்பலா களத்திலே கொல்லப்பட்டார்கள். அதாவது அநியாயத்தை எதிர்த்து, சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால், அநியாயத்தை எதிர்த்து இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அநியாயம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், அநியாயக்கார ஆட்சியாளன் யஸீதை எதிர்த்து, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அந்த 4 கலீஃபாக்களும் ஒரு அழகான ஒரு இஸ்லாமிய ஆட்சி முறையை இந்த உலகிற்கு காண்பித்து விட்டு சென்றார்கள். அதை நடைமுறைப்படுத்தி காட்டிவிட்டு சென்றார்கள். அந்த சிஸ்டத்தையே அப்படி மாற்றி அமைத்து மன்னர் ஆட்சியாக மாற்றப்படுகின்றது. மன்னர் ஆட்சிக்கும் இந்த இஸ்லாமிய ஆட்சிக்கும் ஹிலாஃபத்துக்கும் மத்தியில் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது. அதெல்லாம் இப்போ சொல்கிறதுக்கு நேரம் இல்லை. ஹிலாஃபத் என்பது அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் எதை சொன்னார்களோ அந்த அடிப்படையில் அமைந்த இஸ்லாமிய ஆட்சி. மன்னர் ஆட்சி என்பது இதற்கு மாற்றமானது, தன்னுடைய இஷ்ட பிரகாரம் நடக்கக்கூடியதான் மன்னருடைய ஆட்சி. அப்போ இதை எதிர்த்து ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் போருக்காக அவர்கள் செல்லவில்லை. அது அவங்க கூஃபாக்கு அவங்களுக்கு லெட்டரு எழுதப்படுது, ஆயிரக்கணக்கான லெட்டர்கள் அவங்களுக்கு வருது, நீங்கள் கூஃபாக்கு வந்துடுங்க அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவர்களுடைய தந்தையார் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கூஃபாவை தான் தலைமை கேந்திரமாக கொண்டு ஆட்சி நடத்திட்டு இருந்தாங்க. ஹிலாஃபத்து, அவங்களுடைய ஹிலாஃபத், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய ஹிலாஃபத்து கூஃபாவை தலைமையிடமாக கொண்டு தான் செயல்பட்டு கொண்டிருந்தது. அப்போ அங்கே இருந்து அவங்களுக்கு லெட்டர் வருது, மதீனாவிலேருந்து நீங்கள் கூஃபாக்கு வந்துடுங்க, யஸீதினுடைய ஆட்சியினுடைய அநியாயங்கள் அட்டூழியங்கள் அதிகமாகிவிட்டது. ஆகவே
மக்களை சீர்திருத்தம் செய்வதற்காக ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் புறப்பட்டு போகிறாங்க. எப்படி அவங்க என்ன படைகளோடவா போனாங்க? அப்படிலாம் இல்லை. குழந்தைகள், தன்னுடைய மனைவி, தன்னுடைய குடும்பத்தார், பெண்கள், சிறுவர்கள் இவங்களை அழைச்சிட்டு போகிறாங்க. போருக்கு எப்படி போயிருப்பாங்க? போருக்கு போகவில்லை. மாறாக திரும்பவும் அந்த இஸ்லாமிய எழுச்சியை மக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும், அந்த ஹிலாஃபத்தினுடைய சிந்தனையை மக்களிடத்திலே ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக தான் ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய குடும்பத்தார் அனைவரையும் அழைத்து கொண்டு, அஹ்லுல் பைத்தை அழைத்து கொண்டு அந்த கூஃபாக்கு போகிறாங்க. போகிற வழியில் அவங்க தடுக்கப்படுறாங்க. அதனால் அவங்க வேறு வழியாக போகிறாங்க. வேறு வழியாக போயும் அவங்களுக்கு அந்த யசீதினுடைய ஆட்களுக்கு செய்தி சொல்லப்பட்டு அவங்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அநியாயமாக கொல்லப்படுறாங்க. இதுதான் சுருக்கமான வரலாறு. நான் இதை பற்றி இப்போ பேச வரல. இஸ்ரேல் ஈரான் யுத்தம், அதிலிருந்து நாம் பெற வேண்டிய படிப்பினை என்ன, நமக்கு என்ன படிப்பினை இருக்குது அதில் அப்படிங்கிறத பற்றி தான் நான் பேச வந்தேன். அப்போ இது கரெக்டாக அந்த முஹர்ரம் மாதத்தில் வருது, அதனால் இதை சொல்கிறேன். அநியாயத்தை எதிர்த்து அவங்க போனாங்க. ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அநியாயத்தை எதிர்த்து நீதிக்காக மக்களிடத்தில் எது அநியாயம் எது நீதிங்கிறத பிரச்சாரம் பண்ணுறதுக்காக தான் போனாங்க ஹுசைன் ரலியல்லாஹு தஆலா. அப்போ இன்றைக்கும் இந்த சமுதாயம் இந்த உம்மத்து, இஸ்லாமிய உலகளாவிய இந்த இஸ்லாமிய உம்மத்தை அந்த அநியாயத்தை எதிர்த்து தான் போராடி கொண்டு இருக்கின்றது. கியாம நாள் வரை போராடி கொண்டே இருக்கும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் ஒன்று இருக்குது. அதாவது ஒரு கூட்டம் கியாம நாள் வரை நீதிக்காக போராடி கொண்டே இருக்கும். அவர்களை அநீதியாளர்களால் ஒன்றுமே செய்ய முடியாது, கியாம நாள் வந்துவிடும் அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிட்டாங்க. அப்போ அநியாயத்தை எதிர்த்து இந்த உம்மத்து போராடி கொண்டிருக்கு. ஆனால் ஆட்சியாளர்கள் அப்படி அல்ல. இஸ்லாமிய ஆட்சியாளர்கள், குறிப்பாக அரபு ஆட்சியாளர்கள் அப்படி அல்ல. அந்த அநியாயம் செய்யக்கூடியவர்களுக்கு துணையாக அவங்க இருக்கிறாங்க. இந்த உம்மத்து தான் போராடி கொண்டு இருக்கு, அநியாயத்தை எதிர்த்து போராடி கொண்டு இருக்கு. அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் எதற்காக நடைபெற்றதுங்கிறத சுருக்கமாக உங்களுக்கு சொல்லிடுறேன். சொல்லிட்டு நமக்கு அதிலிருந்து கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்ன, அல்லாஹ் திருமறையில் என்ன சொல்ல வர்றான், அல்லாஹ்வினுடைய தூதர் என்ன சொன்னாங்க, இதை நான் உங்களுக்கு பின்னாடி சொல்கிறேன். அப்போ இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம் என்பது மிகப்பெரிய ஒரு திட்டம், ஒரு சூழ்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் நடைபெற்றது தான் இந்த இஸ்ரேல் ஈரான் யுத்தம். அதாவது இன்றைக்கி அமெரிக்காவினுடைய அதிபராக இருக்கக்கூடிய ட்ரம்ப் இருக்கார் இல்லையா, அவரும் ஒரு யூதர் தான். அதாவது கடும்போக்கு கொண்ட யூதர்கள், ஜியோனிஸ்டுகள்னு சொல்லப்படும். அவங்கள யூதர்கள் இருக்கிறாங்க. அதாவது மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்தில் இருந்த யூதர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க வேற. அவங்க இன்றைக்கும் அமெரிக்காவில் இருக்கிறாங்க. கருப்பு தொப்பி இப்படி ஹைட்டாக இருக்கும் பாருங்கள், கருப்பு கலரில் தொப்பி போட்டிருப்பாங்க, தாடி வச்சுருப்பாங்க, கருப்பு கலர் சட்டை போட்டிருப்பாங்க. இவங்க தான் யூதர்கள். அதாவது மூசாவே நீயும் உன்னுடைய இறைவனும் போய் சண்டை போடுங்க, நாங்கள் இங்கேயே அமர்ந்திருக்கிறோம்னு சொன்னாங்க இல்லையா, அந்த யூதர்கள் அவங்க அங்கே இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நம்மளாம் ஆட்சி அதிகாரம்லாம் ஒன்றும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை, பின்னாடி ஜீசஸ் வருவார், அதாவது மெசையா வருவார், மெசையா தான் நமக்கு ஆட்சி அதிகாரத்தை ஏற்படுத்தி கொடுப்பாருன்னு அவங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. பாலஸ்தீன மக்களுக்கு அவங்க ஆதரவு கொடுக்குறாங்க, அங்கே இருக்கக்கூடிய அந்த உண்மையான யூதர்கள். இப்போ இஸ்ரேலில் இருக்கக்கூடிய யூதர்கள் உண்மையான யூதர்கள் கிடையாது, அவர்கள் ஜியோனிஸ்டுகள் என்று சொல்லப்படும். இவர்கள் திட்டமிட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொன்னால், இந்த மத்திய கிழக்கு இருக்கு இல்லையா, மத்திய கிழக்கு முழுவதையும் தங்களுடைய கைக்குள் கொண்டு வந்து விட வேண்டும். எதிர்ப்பாளர்கள் யாருமே இருக்கக்கூடாது, அவங்களுக்கு எதிர்ப்பு எதுவுமே அவங்களுக்கு இருக்கக்கூடாது. பொம்மை ஆட்சியாளர்கள் இருக்க வேண்டும், எதிர்ப்பே இருக்கக்கூடாது என்ற அடிப்படையில் தான் ஆப்ரஹாம் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தத்தையே போடுறாங்க. அவங்க 2010-13 காலகட்டம் நினைக்கிறேன். இந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம் போடப்படுகின்றது. ஜோர்டான், ஐக்கிய அரபு எமிரேட்ஸு இவங்களோட. இதில் சவுதி அரேபியாவும் இருக்குது, ஆனால் வெளிப்படையாக அவங்க காட்டிக்க மாட்டாங்க. அந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தில் நாங்கள் இருக்கிறோங்கிறத சவுதி அரேபியா காட்டாது. காட்டினா மக்கள் கொதிச்சு எழுந்துருவாங்க, அந்த நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் கொதிச்சு எழுந்துருவாங்கங்கிறதுனால மறைமுகமாக ஆப்ரஹாம் ஒப்பந்தத்தை அவர்களும் போட்டுக்கொண்டார்கள். ஆப்ரஹாம் ஒப்பந்தம் என்றால் என்ன அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலை நாங்கள் அங்கீகரிக்கிறோம். எவ்வளோ பெரிய அநியாயம் பாருங்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் பாலஸ்தீனத்தில் இருக்கிறாங்க. சுருக்கமாக அந்த வரலாறு சொன்னால் தான் உங்களுக்கு புரியும்.
உமர் ரலியல்லாஹு ஆட்சி காலத்தில் கிறிஸ்தவர்கள் வந்து பாலஸ்தீனத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு அவர்களை நீங்கள் ஒரு நீதியான ஆட்சியாளராக இருக்கிறீங்க, அதனால் நீங்கள் வாங்க, வந்து உங்களிடத்தில் நாங்கள் இந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைத்து விடுகின்றோம், பாலஸ்தீனத்தினுடைய அந்த நிர்வாகத்தை ஆட்சி அதிகாரத்தை உங்களிடத்தில் நாங்கள் ஒப்படைத்து விடுகின்றோம் சொல்லி கூப்பிடுறாங்க. அவங்க கிறிஸ்தவர்கள் கூப்பிடுறாங்க. அப்போ உமர் ரலியல்லாஹு போகிறாங்க. இந்த வரலாறு உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். போய் அவங்களிடத்துல உமர் ரலியல்லாஹு கத்தியின்றி இரத்தமின்றி அமைதியான முறையில் அந்த கிறிஸ்தவர்கள் வந்து பாலஸ்தீனத்தினுடைய அந்த ஆட்சி அதிகாரத்தை ஒப்படைக்கிறாங்க. நீதியான, உலகத்திலேயே நீதி மிக்க ஒரு ஆட்சியாளராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி அந்த யூத தலைமை பீடத்தில் இருந்தாலே, அந்த கிறிஸ்தவ தலைமை பீடத்தில், அந்த பாலஸ்தீனத்தில் ஆட்சி அதிகாரத்தில் இருந்தாலே அவர் வந்து பேசி ஒப்படைக்கிறார். அப்போ வந்து என்ன சொல்கிறாங்க, அந்த கிறிஸ்தவர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, யூதர்களை இங்கே உள்ளே விடாதீங்க பாலஸ்தீனத்துக்குள்ளே அப்படின்னு சொல்லி. அப்போ உமர் ரலியல்லாஹு என்ன சொல்கிறாங்க, எல்லாருமே வரலாம். உமர் ரலியல்லாஹு சொல்கிறாங்க, எல்லாரும் பாலஸ்தீனத்துக்குள்ளே வரலாம், முஸ்லீம்கள் வரலாம், கிறிஸ்தவர்கள் வரலாம், யூதர்கள் வரலாம், ஆனால் அவங்க வந்து இங்கே வந்து குடியேறக்கூடாது அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு உத்தரவு போடுறாங்க. அப்போ இந்த உத்தரவை மீறி இன்னைக்கு அரபு தேசத்தில் இருக்கக்கூடிய, அரபு நாட்டில் இருக்கக்கூடிய தலைவர்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அதாவது கடைசியாக அந்த உஸ்மானிய கிலாஃபத் இருந்தது இல்லையா, உஸ்மானிய கிலாஃபத் வந்து துருக்கியை தலைமையிடமாக கொண்டு நடந்துட்டு இருந்தது. அப்துல் ஹமீதுன்னு சொல்லப்படக்கூடிய அந்த கடைசி கலீஃபாவாக இருந்தார் அவர். அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, இந்த கிரேட் பிரிட்டன் இருக்கு இல்லையா, அங்கேருந்து அவங்க போய் கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் பாலஸ்தீனத்தை எங்ககிட்ட ஒப்படைச்சிருங்க, நாங்கள் உங்களுக்கு இதுக்கு பகரமாக மிகப்பெரிய ஒரு பொருளாதார உதவியை நாங்கள் செய்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்னுடைய உயிரே போனாலும் சரி நான் அதை ஒப்படைக்க மாட்டேன்னு சொன்னார் அந்த அப்துல் ஹமீத் அப்படிங்கிற அந்த உஸ்மானிய கிலாஃபத்தினுடைய கடைசி ஆட்சியாளர். அப்போது அந்த கிலாஃபத், உஸ்மானிய கிலாஃபத் இருக்கிற வரைக்கும் பாலஸ்தீனத்தை இவர்களால் கைப்பற்ற முடியவில்லை. தியோடர் ஹெசில் என்பவனால் தான் இவன் யூத சியோனிஸ்டுகளுடைய தலைவனாக இருந்தான். சியோனிஸ்டுகளுடைய தலைவன் இவன் தான் என்ன பண்ணுறான், திட்டமிட்டு என்ன பண்ணுறான், மறைமுகமாக, அதாவது ஒரு கூட்டத்தை கூட்டுறது. அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறது அப்படின்னு சொன்னால், யூதர்கள் எல்லாத்தையும் கூட்டி, யூத தலைவர்கள்லாம் உலகம் முழுவதும் அவங்க பிரிஞ்சு கிடந்தாங்க, அவங்க எல்லாத்தையும் ஒன்றாக கூட்டி அவன் வந்து அப்போ இந்த மறைமுகமான கூட்டங்கள் நடந்துகிட்டே இருக்கும். அந்த கூட்டத்தில் என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், பாலஸ்தீனத்தை நம்ம மீட்டெடுக்க வேண்டும், அதற்கான பொருளாதாரத்தை நீங்கள் எல்லாம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பொருளாதாரம் அப்போவே வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, பொருளாதாரத்தை ஏற்படுத்தி பாலஸ்தீனத்தில் அந்த வாழ்ந்து கொண்டிருந்த அரபு மக்களுடைய இடங்கள் விலைக்கு வாங்கப்படுகின்றன. அந்த மக்களிடத்துலேருந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், இப்போ 10 லட்ச ரூபான்னு உதாரணத்துக்கு வச்சுருங்களேன், நாங்கள் வந்து 1 கோடி ரூபா உங்களுக்கு தரோம், அந்த இடத்த கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டு அந்த இடத்தை அவர்கள் அபகரித்து கொஞ்சமாக குடியேற்றங்களை நடத்தினார்கள். இது முன்னாடி நடந்த சம்பவம். சரி, இஸ்ரேல் அங்கே வந்துட்ட, அதாவது உமர் ரலியல்லாஹு அவர்கள் போட்ட ஒப்பந்தத்திற்கு எதிராக இஸ்ரேலுங்கிற ஒரு ஆட்சி வந்துடுச்சு, அங்கே ஒரு அரசாங்கம் அங்கே வந்துடுச்சு. இப்போ என்ன செஞ்சிட்டு இருக்கான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மொத்த பாலஸ்தீனத்தையும் நான் கைப்பற்றி விடுவேன், எங்களுக்கு தான் சொந்தம், இங்கே இருக்கவே கூடாது. இவர்கள் வந்து என்ன பண்ணிடணும், வேறு நாடுகள், அரபு நாடுகளில் அல்லது ஆப்பிரிக்கா முஸ்லீம் நாடுகளில் எத்தனையோ இடங்கள் இருக்குது, அங்கே இவங்க போக வேண்டியது தானே அப்படின்னு சொல்லி நெத்தன்யாஹு பேசுகிறோம். அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா, சிரியாவினுடைய நிறைய பகுதிகளை இன்றைக்கி கைப்பற்றி வச்சுட்டு இருக்கான். அதாவது இவர்களுடைய திட்டம் என்னவென்றால், யூதர்களுடைய திட்டம் என்னன்னு சொன்னால், கிரேட் இஸ்ரேல், அதாவது அகண்ட இஸ்ரேலை ஏற்படுத்தினால்தான் மெசையா வருவார் அப்படின்னு சொல்லி அவங்க நினச்சிட்டு இருக்கிறாங்க. மெசையான்னு சொன்னால் ஈசா அலைஹிஸ்ஸலாம் 2000 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து போயிட்டாங்க. அவனுங்க என்ன நினச்சிட்டு இருக்காங்க, அதாவது ஈசா உண்மையான ஈசாவாக இருந்தால் அவர் வந்து கொல்லப்பட்டிருக்க மாட்டார், நபி உண்மையான ரசூல் வந்து கொல்லப்பட மாட்டார், அவர் கொல்லப்பட்டுட்டார், அதனால் அவர் உண்மையான மெசையா கிடையாது, மெசையா பின்னாடி தான் வருவார் அப்படின்னு சொல்லி அவனுங்க சொல்லிட்டு இருக்கிறாங்க. கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க, இன்றைக்கி கிறிஸ்தவர்களும் யூதர்களும் கூட்டணி அமைச்சு முஸ்லீம்களுக்கு எதிராக செயல்பட்டு இருக்காங்க இல்லையா, அதை நான் சொல்ல வரேன். கிறிஸ்தவர்கள் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், அதாவது இஸ்ரேலுங்கிற ஒரு நாடு உருவாகி 3வது கோயில் கட்டப்பட்டால்தான் ஜீசஸ் இறங்கி வருவார். 3வது கோயில் அவங்களுடைய 3rd டெம்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க.
அதாவது அவங்களுடைய அது வந்து சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் கட்டினது. ஹிர்கலே சுலைமானி அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கு பேர். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த பள்ளிவாசல் இருக்கு இல்லையா, அந்த ஜின்களை வச்சு கட்டினாங்க இல்லையா, இவனுங்க வந்து அநியாயம் பண்ணதுனால 2 முறை வந்து அந்த ஹெர்குலே சுலைமானி இடிக்கப்படுகின்றது. முதலாவது வந்து ஒரு அரசனால் இடிக்கப்படுகின்றது, 2வது டைட்டஸ்ங்கிற ஒரு அரசனால் இடிக்கப்படுகின்றது. இப்போ 3வது முறையாக அது இடிஞ்சு கிடக்குது. அது ஒரே ஒரு வால் மட்டும்தான் இருக்குது. அந்த வாலில் போய் தான் இவங்க முட்டிகிட்டு இருப்பாங்க. யூதர்கள் இப்படி முட்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க, வெயிலிங் வால் அப்படின்னு பேர். அது அங்கே தான் நாங்கள் வந்து ஒரு கோயிலை கட்ட போகிறோம். இதை வந்து நாங்கள் கோயில் கட்டிட்டோன்னா மெசையா வந்துடுவார், வந்து அவர் ஆட்சி செய்வார். நாங்கள் வந்து நிரந்தரமான ஆட்சி, இந்த பூமியில் நிரந்தரமான ஆட்சி இருக்கும் மெசையா வந்துட்டார்னா அப்படின்னு அவங்க நம்பிட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஆல்ரெடி மெசையா ஈசா அலைஹிஸ்ஸலாம் வந்துட்டு போயிட்டாங்க. இதுதான் அவங்களுடைய திட்டம். அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா திட்டமிட்டு நமக்கு இந்த மாதிரி திட்டத்துக்கு எதிர்ப்பாக இஸ்லாமிய ஆட்சியாளர்கள் யாருமே இருக்கக்கூடாது. இஸ்லாமிய முஸ்லீம் கண்ட்ரிஸ் இருக்கு இல்லையா, சவுதி அரேபியா, குவைத்து, இந்த ஐக்கிய அரபு எமிரேட்ஸு, ஜோர்டானு, லெபனானு, என்னென்ன நாடுகள் இருக்கோ இந்த சுற்றி இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம போடக்கூடிய இந்த திட்டத்துக்கு, கிரேட்டர் இஸ்ரேல் திட்டத்துக்கு எதிர்ப்பாக இவர்கள் இருந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு அந்த ஆப்ரஹாம் ஒப்பந்தம்னு சொல்லி அந்த ஒப்பந்தத்தை போடுறான். அந்த ஒப்பந்தத்தில் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இஸ்ரேலே நாங்கள் அங்கீகரிக்கிறோம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஒப்பந்தம் போட்டாச்சு 2010 நினைக்கிறேன், 2010-2013 காலகட்டத்தில் அந்த ஒப்பந்தம் போடப்படுது. இதே ட்ரம்ப் இதுக்கு முன்னாடி ஆட்சியாளராக இருந்தார் இல்லையா, அப்போ வந்து ஜனாதிபதியாக இருக்கும்போது அந்த ஒப்பந்தம் போடப்படுது. அப்போ இன்றைக்கி எதிர்ப்பாக இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சு எது அங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரான். இதில் வந்து ஷியா சன்னிலாம் கிடையவே கிடையாதுங்க. ஷியா சன்னின்லாம் நீங்கள் நினச்சிக்கிட்டு இருக்காதீங்க. அதாவது அவன் வந்து ஷியான்னு பார்க்குறது இல்லை, சன்னின்னு முஸ்லீமா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, அவன் அடிப்பான். ஷியா சன்னிலாம் அதெல்லாம் தூக்கி வச்சுட்டு இன்றைக்கி வந்து எதிர்ப்பு அச்சாக இருக்கக்கூடியது என்னது? ஈரான். அப்போ அந்த ஈரானை வந்து கபலீகரம் பண்ணி அங்கே ஆட்சி மாற்றத்தை 5 திட்டம் வச்சுருந்தாங்க. 5 திட்டம், ட்ரம்புடைய 5 திட்டங்கள் ஈரானில். ஒன்று வந்து ஈரானை நீர்மூலமாக்கி விட வேண்டும். 2வது அது முடியல அப்படின்னு சொன்னால் ஈரானுடைய அந்த அடிப்படை கட்டமைப்புகள் இருக்கு இல்லையா, அதாவது அணு ஆயுத அந்த கிடங்குகள், அதே மாதிரி ஈரான் வச்சுருக்கக்கூடிய அந்த மிசைல்ஸ், இது அந்த கிடங்குகள் எல்லாத்தையும் காலி பண்ணி நமக்கு எதிர்ப்பு இருக்கக்கூடாது. 3வது திட்டம் என்னன்னு சொன்னால், இது எதுவுமே முடியலையா, இந்த கமைனி இருக்காங்க இல்லையா, அவரை வந்து நீக்கிட்டு ஒரு அடிமை ஆட்சி, ஏற்கனவே அங்கே அப்படி தான் இருந்தது, ஈரானில் அப்படி தான் இருந்தது, அந்த ஒரு அடிமை ஆட்சி ஏற்படுத்தி விட வேண்டும். இது எதுவுமே முடியல அப்படின்னு சொன்னால் கொமைனியை காலி பண்ணிடணும். அந்த பெரும் தலைவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள காலி பண்ணிடணும். அதாவது ஜூன் 13 அட்டாக் பண்ணுறான்னு கரெக்டாக பாருங்கள், எல்லா தலைவர்களையாக பார்த்து ஐஆர்ஜிசியினுடைய குதுஸ் படையினுடைய தலைமை அதிகாரி அவரை கொல்றாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அணு விஞ்ஞானிகளை கொல்லப்படுறாங்க. இது எல்லாம் எதுக்காக அவன் திட்டமிட்டு செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அந்த ஆட்சி நீர்மூலமாக்கப்பட வேண்டும். அதாவது இஸ்லாமிய ரெவல்யூஷன் அங்கே வந்துச்சு 1979 இஸ்லாமிய ரெவல்யூஷன் வருது. வந்த உடனேயே அமெரிக்கா திட்டமிட்டு என்ன பண்ணுறான்னு சொன்னால், ஈராக்குக்கு மத்தியில் ஒரு போரை ஏற்படுத்திடுறான். பக்கத்தில் ஈராக் இருந்ததுலேயே அப்போ சதாம் ஹுசேன் இருந்தார். சதாம் ஹுசேன் வந்து ஆரம்ப காலத்தில் அமெரிக்காவினுடைய அடிவரடியாகத்தான் இருந்தார். அதன் பின்னாடி அவர் உஷாராயிட்டார். அவருக்கு தெரிஞ்சு போச்சு, இவன் வந்து நம்மளை நீர்மூலமாக்க பார்க்குறான் அப்படின்னு பின்னாடி தான் அவருக்கு தெரிஞ்சுது. அப்போ ஆரம்பத்தில் என்ன பண்ணார், அமெரிக்காவினுடைய அடிவரடியாக அவர் இருந்துக்கிட்டு என்ன பண்ணாருன்னு சொன்னால் ஈரானை எதிர்த்து போராடினார். அப்போ 2 இஸ்லாமிய நாடு, அப்போ இதை வச்சு ஈரானை வந்து பலகீனமாக்கணும். அவன் எவ்வளோ திட்டங்கள் போட்டான் ஈரானுக்கு எதிராக. இவனுங்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது, அவன் நினச்சிட்டான். அதாவது இந்த அரபு நாடுகள்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் ஒன்றுமே கிடையாது, எல்லாம் டம்மி, நம்ம சொல்கிறத இவனுக்கு கேட்டுருவானுங்க. அங்கே இருக்கக்கூடிய எதிர்ப்பு அச்சாக வலுவானதாக இருக்கக்கூடிய 3 இஸ்லாமிய நாடுகள் வலுவாக இருக்குங்க. இப்போ ஒன்று வந்து அது அணு ஆயுதம் வச்சிருக்கக்கூடிய இந்த பாகிஸ்தான், 2வது பார்த்தீங்கன்னா துருக்கி, 3வது பார்த்தீங்கன்னா ஈரான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஈரான் நிரூபிச்சிச்சு
யார் வந்து பலம் மிக்கவர்கள், எல்லாத்தையும் விட பலம் மிக்கவன் நான் தான் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு அல்லாஹ்வினுடைய உதவி அவங்களுக்கு இருந்தது. நான் கடைசியாக சொல்கிறேன். அப்போ என்ன பண்ணுறான்டா, இந்த மாதிரி திட்டமிட்டு அவன் செயலாற்றி என்ன பண்ணுறான், எதிர்ப்பு அச்சுகளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி முடிவு பண்ணி ஈரான் மீது தாக்குதல் தொடுக்கிறான். அப்போ ஈரான் வந்து அந்த நேரத்தில், அதாவது அங்கேயும் உளவாளிகளை உள்ளே வைக்கிறான், ஈரானுக்குள்ளேயும் உளவாளிகளை ஏற்படுத்தி தான் இந்த தாக்குதல், பெரும் தாக்குதல் தொடுக்கிறான். விமானங்கள், நூற்றுக்கணக்கான விமானங்கள் மூலமாக தாக்குதல் தொடுக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 12 மணி நேரம் 13 மணி நேரத்தில் அதை வந்து ஈரான் உணர்ந்து கொண்டு என்ன பண்ணுது, திரும்பவும் என்ன பண்ணுறான், ஈரான் தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகளை மீட்டெடுக்குது. அவன் என்ன பண்ணிடுறான், அதெல்லாம் செயலிழக்க வச்சிடறான். வான் பாதுகாப்பு அமைப்புகள் ரஷ்யாவிடமிருந்து வாங்கியிருந்தது ஈரான், அது எல்லாத்தையும் செயலிழக்க வச்சுட்டு தான் அவன் குண்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ஈரான் வந்து விழிப்படைஞ்சு என்ன பண்ணுது, தன்னுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள் எல்லாத்தையுமே வந்து மீட்டெடுத்து திரும்பவும் வந்து ஈரான் வந்து முன்னணியில் வருது. அப்போ அவன் என்ன நினச்சிட்டு இருந்தானா, இஸ்ரேலும் அமெரிக்காவும் என்ன நினச்சான்னு சொன்னால், இந்த அளவுக்குலாம் மிசைல்லாம் இவங்ககிட்ட இருக்காது, அதாவது இந்த அளவுக்கு இப்போ போய் தாக்கிச்சு பார்த்தீங்களா, அதுக்கு பேர் என்னன்னு சொன்னால் ஷஹீனா ஏதோ ஒரு பேர் இருக்குது, சிஜ்ஜீல்ங்கிற அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் இல்லை. அவன் நினச்சிக்கிட்டான், அவன் இது வந்து 3ஆம் தலைமுறை மிசைல் தான், இது முதல் தலைமுறை மிசைல்லாம் அவங்க வச்சுருக்கிறாங்க ஈரானில். அங்கே என்ன பண்ணிட்டான், அந்த என்ட்ரன்ஸ் இருக்கு இல்லையா, அவங்க எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா பூமிக்கு அடியில் தான், டனல்ஸில் தான் வச்சுருப்பாங்க. குண்டு போட்டால் கூட எவ்வளோ பெரிய குண்டை தூக்கி போட்டாலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இன்றைக்கி வந்து அந்த அணு ஆயுத தளங்கள் மீது போட்டான் இல்லையா, ஒரு பாதிப்புமே ஏற்படலை. ஆல்ரெடி அவங்க அதை மாற்றிக்கிட்டாங்க, வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க, தெரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு உளவுத்துறை ரிப்போர்ட் மூலமாக கிடச்சி அவங்க வேறு இடத்துக்கு மாற்றிட்டாங்க. சும்மா அந்த என்ட்ரன்ஸில் குண்டை போட்டான், பெரிய பள்ளம் ஒன்று ஏற்படுத்தியிருக்கான், ஒரு கிணறு தோண்டி விட்டுட்டான் அப்படின்னு சொல்லி கிண்டலாக வாட்ஸ்அப்லலாம் வருது. அப்போ அந்த மாதிரி தான் அவன் பண்ணான். அவன் பண்ண உடனே அவன் நினச்சிக்கிட்டான், இவங்ககிட்ட ஒன்றுமே, அந்த சாதாரண ஒரு மிசைல் வச்சுருப்பான், இன்றைக்கி ஹவுசிகள் அடிக்கிறாங்கள்ல அந்த மாதிரி அடிப்பான். ஹைப்பர்சோனிக்கு ஒரு சிலது வச்சுருப்பான் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தா, ஹைப்பர்சோனிக்கு தான் அவங்ககிட்ட 3ஆம் தலைமுறை அந்த மிசைல்ஸை வச்சு தான் இப்போ அடிச்சிருக்கிறாங்க. அடித்ததே இவ்வளோ பெரிய பாதிப்பு இஸ்ரேலுக்கு, சாதாரண பாதிப்புலாம் கிடையாதுங்க, மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இஸ்ரேலினுடைய கட்டமைப்புகள் எல்லாமே சீர்குலைந்து போயிடுச்சு. மொசாத்தினுடைய தலைமை அலுவலகம் அடிக்கப்படுது. இது எப்போதுமே நடந்தது கிடையாது. 1948 இஸ்ரேல் உருவாக்கப்படுது இல்லையா, அதன் பின்பு பார்த்தீங்கன்னா 3 போர்கள் அரபு நாடுகளுக்கும் இஸ்ரேலுக்கும் நடுவில் நடக்குது. 1948 ஒரு போர் நடக்குது, எகிப்து தலைமையில் ஒரு போர் நடக்குது. கிட்டத்தட்ட 12 அரபு நாடுகள் நினைக்கிறேன். இந்த எல்லா அரபு நாடுகளும் ஒன்றா சேர்ந்து போரிடுறாங்க. அதில் வந்து அவங்க தோற்று போயிடுறாங்க. 1956 அதில் ஒரு போர் நடக்குது, அதுலேயும் தோற்று போயிடுறாங்க. அதுவும் அப்பவும் எகிப்து தான் தலைமை வகிக்குது. கடைசியாக 1978 நினைக்கிறேன், அதுலேயும் வந்து தோற்று போகிறாங்க. அப்போ இந்த 3 போர்களிலும் வந்து அரபு நாடுகள் தோற்று போகுது. இன்றைக்கி தான் மிகப்பெரிய ஒரு வெற்றி அந்த ஈரானுக்கு கிடைக்குது. இஸ்ரேல் வந்து நினச்சி கூட பார்க்காத மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஈரான் வந்து ஏற்படுது. அப்போ நம்ம இதுலேருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினைகள் என்னங்கிறத நம்ம பார்ப்போம். முதல்ல வந்து அல்லாஹ், நான் ஆரம்பத்தில் ஓதி காண்பித்த திருமறை வசனம், அதில் அல்லாஹ் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நபிக்கும் சஹாபாக்களுக்கும் உத்தரவு பிறப்பிக்கிறான். என்ன சொல்கிறான்டா, நீங்கள் வந்து எதிரிகளை எதிர்ப்பதற்காக ஆயுத தளவாடங்களை தயார் செய்து வச்சுக்கிறீங்க. ஆயுத தளவாடங்களை நீங்கள் தயார் செய்து வச்சுக்கிறீங்க. அதே போன்று வாகனங்கள்னா ஃப்ளைட்டு கூட நம்ம அந்த நேரத்தில் புரிகிற மாதிரி அல்லாஹ் குர்ஆன் வசனத்தை இறக்கணும், சஹாபாக்களுக்கு புரிகிற மாதிரி இறக்கணும். எல்லா காலகட்டத்திற்கும் ஒத்து வரக்கூடியதான் திருமறை வசனங்கள். நீங்கள் ஆயுதங்களை தளவாடங்களை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். மேலும் நீங்கள் வாகனங்களை தயார் செய்து வைத்து கொள்ளுங்கள். நீங்கள் கண்கூடாக பார்க்கக்கூடிய எதிரியும் இருக்கின்றார்கள், நீங்கள் பார்க்காத எதிரிகளும் இருக்கின்றார்கள். அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்வான் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் அந்த திருமறை வசனத்தில் சொல்கிறான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த குர்ஆன் வசனத்தை ஓதிட்டு, வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் குவாண்ட சக்தி அப்படின்னு அர்த்தம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிம்பர் படியில் நின்று குத்துபா கொடுக்குறாங்க. குத்துபா கொடுக்கும்போது இந்த ஆயத்தை ஓதுறாங்க. வஅஇது லஹும் மஸ்ததஅதும் மின் கூவான்னு சொல்லிட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், அலா இன்னல் கூவத ரம்யு,
அலா 3 தடவை சொல்கிறாங்க. அலா இன்னல் குவத்தார் ரம்யு, அலா இன்னல் குவத்தார் ரம்யு அப்படின்னா சக்தி என்பது வீசுவதில் தான் இருக்கின்றது, சக்தி என்பது வீசுவதில் தான் இருக்கின்றது அப்படின்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. எவ்வளோ அதாவது சூசகமாக நமக்கு சொல்கிறாங்க. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எல்லாமே இந்த ஃப்ளைட்டில் போய் குண்டு போடுறான் பார்த்தீங்களா, அமெரிக்கா, ஃப்ரான்ஸு, இவனுங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா இஸ்ரேலு, இவனுங்க எல்லாம் ஃப்ளைட்டில் போயிட்டு அப்படியே மேலேருந்து குண்டை போட்டு போயிடுவான். அதில் வந்து பப்ளிக் தான் சாவுவாங்க. நம்ம பார்த்தோம், பாலஸ்தீனத்தில் பார்த்தோம் எவ்வளோ அநீதி இழைக்கப்பட்டது அந்த மக்களுக்கு அப்படின்னு சொல்லி. அப்போ அவனுங்க என்ன நினச்சிட்டு இருந்தானுங்க அப்படின்னு சொன்னால், நம்ம வந்து நமக்கு இது போதும், F-35 F-36 அதை விட அட்வான்ஸாக இருக்கக்கூடிய ஃப்ளைட்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. இப்போ அவங்க போய் குண்டு போட்டான் இல்லையா அந்த அந்த இது அணு ஆயுத தளங்கள் மீது, அந்த மாதிரி விமானங்கள் கூட நம்மக்கிட்ட இருக்குது. 3ஆம் தலைமுறை 4ஆம் தலைமுறை 5ஆம் தலைமுறை விமானங்கள்லாம் நம்மக்கிட்ட இருக்குது. அதனால் நம்ம ஒன்றுமே நம்மளை ஒன்றும் பண்ண முடியாது இவன் ஈரான் அப்படின்னு அவன் நினச்சான். ஆனால் அல்லாஹ்வினுடைய உதவி பாருங்கள், எல்லா காலகட்டத்திலையும் அல்லாஹ்வினுடைய, அது சின்ன கூட்டமாக இருந்தாலும், எல்லாம் திருமறையில் பல இடங்களில் சொல்லி காட்டுறாங்க, சின்ன கூட்டமாக இருந்தாலும் நீங்கள் வந்து முயற்சி செஞ்சீங்கன்னா அந்த தீனுக்காக. ஒரு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்குது, என்னுடைய அடியான் ஒரு 8 எடுத்து வைத்தால் நான் 2 8 எடுத்து வைப்பேன். அதாவது ஒரு அடி எடுத்து வைத்தால் ஒரு 8 எடுத்து வைப்பேன். அவன் நடந்து வந்தால் நான் ஓடி வருவேன் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸ் இருக்குது பார்த்தீங்களா. அந்த ஹதீஸு இதுதாங்க, இதுதான் அந்த ஹதீஸ். நீங்கள் புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் இதுதான். அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ்வுடைய தீனுக்காக நம்ம ஒரு முயற்சி எடுத்து ஒரு கால் எடுத்து வைத்தால் அல்லாஹ்வுடைய தீன் மேலோங்க வேண்டும் என்பதற்காக. ஒரு ஈரான் அதை தான் செஞ்சுது. ஈரான் என்ன பண்ணிச்சு அப்படின்னு சொன்னால், ஆரம்பத்திலேருந்து, அதாவது இப்போ இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் வல்லரசு. ஃப்ரான்ஸ் பார்த்திங்கன்னா வல்லரசு, அமெரிக்கா வல்லரசு, அதே மாதிரி இஸ்ரேலும் வல்லரசு. இஸ்ரேலுடைய கட்டமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு கட்டமைப்பை ஏற்படுத்தி வச்சுருந்தான். எப்படின்னு சொன்னால், அதாவது உலகம் முழுவதும் மொசாத்து தான், மொசாத்தை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது, இஸ்ரேலை மிஞ்சுறதுக்கு ஆளே கிடையாது. மொசாத் வந்து இங்கே தமிழ்நாட்டில் ஒரு வீட்டில் உட்காந்து ஒருத்தர் செய்கிறத கூட மொசாத்து பார்த்துரும். இந்த பிம்பங்கள், இந்த கட்டமைக்கப்பட்ட பிம்பங்கள் எல்லாமே தவிடுபொடி ஆயிடுச்சு ஈரான்கிட்ட. இதுதான் நடந்தது. அப்போ இது அல்லாஹ்வினுடைய உதவி தானே. அல்லாஹ் உதவி செஞ்சானா இல்லையா? அல்லாஹ் திருமறையில் பல்வேறு வசனங்களில் சொல்கிறான். 9வது அத்தியாயத்தில் 9வது அத்தியாயம் 16வது வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான், சூரத்து தௌபால், அம் ஹசிபுத்தும் அன் துத்ரகு வலம்மா யஅலமில்லாஹு அல்லதீன ஜாஹது மின்கும் வலம் யத்தஹிது மின் தூனில்லாஹி வலா ரசூலிஹி வலல் முஃமினீன வலீஜா வல்லாஹு கபீரும் பிமா தஅமலூன் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், நீங்கள் இப்படியே விட்டு விடப்படுவீர்கள் நீங்கள் நினச்சிக்கிட்டீங்களா? அல்லாஹ்வின் வழியில் போராடாமல் ரெண்டுமே வரும் இதுக்கு அர்த்தம். அப்போ நான் பின்னாடி சொல்கிறேன், நம்ம என்ன போராடுறது, நம்ம என்ன போரிடுறது இந்தியாவில் இருந்து அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். போராடாமல் நீங்கள் இப்படியே விட்டுவிடப்படுவீர்கள் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா? அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முஃமின்களையும் தவிர வேறு யாரை நீங்கள் உற்ற நண்பர்களாக ஏற்படுத்தி கொண்டீர்கள் என்பதை நான் பார்க்காமலேயே உங்களை விட்டுவிடுவேன் என்று நீங்கள் நினைத்து கொண்டீர்களா? அரபு ஆட்சியாளர்களுக்கு இந்த ஆயத்தை அப்படியே பொருந்துங்க. அந்த அல்லாஹ் இந்த சொல்லக்கூடிய 9வது அத்தியாயம் 16வது வசனத்தை எடுத்து பாருங்கள். அம் ஹசிபுத்தும் அன் துத்ரகு வலம்மா, கரெக்டாக அந்த அரபு ஆட்சியாளர்களுக்கு இந்த ஆயத்து பொருந்தும். அதாவது அல்லாஹ்வையும் அவனுடைய தூதரையும் முஃமின்களையும் தவிர மற்றவர்களை உங்களுடைய உற்ற தோழர்களாக யார் எடுத்துக்கொண்டீர்கள் என்பதை அல்லாஹ் பார்க்காமலேயே உங்களை விட்டு விடுவான் என்று நினைத்து கொண்டீர்களா அப்படின்னு அல்லாஹ் அந்த வசனத்தில் கேட்குறான். அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, முதலாவது பாடம் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், இந்த இஸ்ரேல் ஈரான் போர் மூலமாக நமக்கு கிடைக்கக்கூடிய முதலாவது பாடம் என்னன்னு சொன்னால், அல்லாஹ் சொல்கிறான் இல்லையா, நீங்கள் அந்த தளவாடங்களை, ஆயுதங்களை சேகரித்து வைத்துக் கொள்ளுங்கள். அதை வந்து ஈரான் செஞ்சுது. இந்த அரபு நாட்டு தலைமைகள் யாருமே செய்யலை. எல்லாமே வந்து பொம்மை ஆட்சியாளராக, அடிமை, அமெரிக்காவுக்கு அடிமை சாசனம் எழுதி கொடுத்து விட்டு தான் உட்காந்துட்டு இருக்கிறாங்க ஆட்சி அதிகாரத்தில். எல்லா ஆட்சியாளர்களும் அப்படி தான். நீங்கள் துருக்கி எடுத்தாலும் சரி, துருக்கி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மறைமுகமாக கப்பல்களில் இஸ்ரேலுக்கு வந்து அந்த ஆயுத தளவாடங்கள் சப்ளை பண்ணப்படுது.
ஆயுதங்கள் செய்வதற்குரிய அந்த மூலப்பொருட்கள் இருக்கு இல்லையா, அது வந்து சப்ளை பண்ணுது துருக்கி. என்னன்னு கேட்டால், நாங்கள் எங்களுடைய பொருளாதாரம் ரொம்ப சீர்குலைஞ்சு போயிருக்கு, அப்போ உன்னுடைய பொருளாதாரத்தை நீ மேம்படுத்துவதற்கு உன்னுடைய விரலை கொண்டு உன் கண்ணையே குத்திப்பியா? மேம்படுத்துவதற்கு இதுதான் வழியா? எவ்வளோ வழி இருக்க. உன்னுடைய சகோதரனை அடிப்பதற்காக உன்னுடைய பொருளாதாரம் செலவிடப்படணுமா? அதன் மூலமாக உன்னுடைய பொருளாதாரம் மேம்பட வேண்டுமா? அப்படி பொருளாதாரம் வந்து நீ என்ன செய்ய போகின்றாய்? இன்றைக்கி அடுத்து அவனுடைய டார்கெட் என்ன தெரியுமா? துருக்கி தான். அதாவது இந்த முஸ்லீம், நான் சொன்னேன் இல்லையா, அதாவது அந்த அணு ஆயுதங்கள் மற்றும் பலமுள்ள 3 நாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்லி, அதில் அடுத்தது அவனுடைய டார்கெட்டு பார்த்தீங்கன்னா துருக்கி. 3ஆவதாக இருக்கக்கூடியது பாகிஸ்தான். அதை சொல்லிட்டான் ஆல்ரெடி, அவன் இஸ்ரேலே சொல்லிட்டான். அப்போ அவன் கொடுக்கக்கூடிய ஷைத்தானுடைய உறுதி, அதாவது ஷைத்தான் வந்து நம்மக்கிட்ட ஒரு உறுதிமொழி கொடுக்குறான்னு வைங்களேன், அதை காப்பாற்றுவானா? ஷைத்தான் காப்பாற்றவே மாட்டான், ஒரு காலத்துலேயும் காப்பாற்ற மாட்டான். அவன் இதுவரைக்கும் ஆரம்பத்துலேருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் காலத்திலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த ஷைத்தானுடைய உறுதிமொழி வந்து என்றைக்குமே வந்து அந்த உறுதிமொழி நிலைக்காது, அதுக்கு மாற்றம் தான் அவன் செய்வான். அதைத்தான் அவன் இப்போ செஞ்சிட்ருக்கான். இவங்க எல்லாம் இந்த அரபு நாட்டு தலைவர்கள்லாம் என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நம்மளை வந்து இவன் காப்பாற்றிடுவான், இல்லைன்னா நம்மளை அடிச்சிருவான், தொடை நடுங்கிகளாக இருக்கிறாங்க அவங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திற்கு சில நாட்களுக்கு முன்பு, சில மாதங்கள் இருக்கும்னு நினைக்கிறேன், சில மாதங்களுக்கு முன்பு உஹதில் கொல்லப்பட்ட அந்த சஹாபாக்களுக்கு போய் காயிப் ஜனாசா தொலை வைக்கிறாங்க நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தொலை வச்சுட்டு என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், மரணிப்பதற்கு சில மாதங்களுக்கு முன்பு ஒரு பயான் ஒன்று, மிம்பரில் ஏறி ஒரு பயான் ஒன்று பண்ணுறாங்க. அதில் என்ன சொல்கிறாங்க தெரியுமா? நான் வந்து நீங்கள் ஷிர்க்கு வைத்து விடுவீர்களோ என்று நான் அஞ்சவில்லை, சிலையை வணங்கி விடுவீர்களோ என்று நான் அஞ்சவே இல்லை. இந்தியாவில் மட்டும்தான் சிலை வணக்கம் இருக்குது. நீங்கள் பெரும்பாலும் பாருங்களேன், சிலை வணக்கம் இருக்காது. உங்களுக்கு பொருளாதாரம் கொடுக்கப்பட்டு அந்த பொருளாதாரத்திலே நீங்கள் மூழ்கி விடுவீர்களோ, அதன் காரணமாக உங்களுடைய தீனை விற்று விடுவீர்களோ என்று நான் பயப்படுகின்றேன் தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடைசி அந்த ஜும்மா பயானில் கூட அந்த குத்துபால கொடுக்குறாங்க. அந்த உஹதில் கொல்லப்பட்ட சுஹதாக்களுக்கு காயிப் ஜனாசாவை தொலை வைத்து விட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உருக்கமான ஒரு பயான் செய்கிறாங்க. அதில் இதை சொல்கிறாங்க. இன்றைக்கி அது நடந்துகிட்டு இருக்கா இல்லையா? அப்போ கண்ணியத்திற்குரியவர்களே, முதல்ல நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்னவென்றால், அல்லாஹ்வின் மீது நாம் நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமாக தளர விட்டு விட்டோம். இந்த அரபு நாட்டு தலைவர்கள், அங்கே இருக்கக்கூடிய மக்களை நான் சொல்லவில்லை, பெரும்பாலான மக்கள் அதில் உறுதியோடு தான் இருக்கிறாங்க. தலைவர்களை சொல்கிறேன், அந்த ஆட்சியாளர்களை சொல்கிறேன். அவங்க வந்து சுத்தமாக அவங்களுக்கு இறைவன் மீது நம்பிக்கை இல்லை. அவங்க என்ன நினச்சிட்டு இருக்கிறாங்கன்னு சொன்னால், காபாவை கட்டி அமைப்பது, அங்கே வந்து வரக்கூடிய ஹாஜிகளுக்கு ஜம்சம் தண்ணீரை கொடுத்துறது, இதை கொடுத்துட்டா மட்டும் போதும், நம்ம வந்து அல்லாஹ் கிட்ட தப்பிச்சிடலாம்னு நினைக்கிறாங்க. நிச்சயமாக அல்லாஹ் அந்த வசனத்தையும் சூரத்து தௌபால சுட்டி காமிட்றான். என்ன சொல்கிறான்னு சொன்னால், நீங்கள் வந்து ஹாஜிகளுக்கு தண்ணீர் கொடுப்பதும் ஹாதிமுல் ஹரமைன் அப்படின்னு போட்டுக்கிறாங்க இல்லையா, ஹரமைனுடைய சேவகர்கள் சொல்லிட்டு துரோகம் விளைக்கிறது. இஸ்லாமிய உம்மத்துக்கு, உலக உம்மத்துக்கு, இஸ்லாமிய உம்மத்துக்கு துரோகம் விளைத்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆக இதெல்லாம் எதற்காக நான் சொல்கின்றேன் என்றால், கண்ணியத்திற்குரியவர்களே, இஸ்ரேல் ஈரான் இந்த போரிலிருந்து நாம் படிப்பினை பெற வேண்டும். அல்லாஹ்வின் மீது முழுமையான நம்பிக்கை வைத்து செயலாற்றினால் நிச்சயமாக வெற்றி அல்லாஹ்விடமிருந்து கிடைக்கும். அது ஒரு சின்ன நாடாக இருந்தாலும் சரி, உலகமே ஒன்று திரண்டு இருந்தாலும் சரி, அந்த வெற்றி நிச்சயமாக கிடைக்கும் என்பது இந்த இஸ்ரேல் ஈரான் போரிலிருந்து நமக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பாடம். ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்படி அந்த இஸ்ரேல் ஈரான் போரில் வந்து இன்னும் பல்வேறு விஷயங்கள் வந்து நடந்திருக்கு. அதாவது நிறைய விஷயங்கள் வந்து ஈரான் வந்து பல முனையிலையும் அவங்க தாக்குதல், அவங்க அந்த நாட்டினுடைய ரியால் இருக்கு இல்லையா, அதாவது சவுதி ரியால் இருக்குல்ல, அதே மாதிரி ஈரானுடைய ரியால் அவன் வந்து பொருளாதார தடை விதிச்சிருக்கான். அமெரிக்கா பொருளாதார தடை விதிச்சிருக்கான். அதனால் ஈரானுடைய ஒரு ரியாலுடைய இது எவ்வளோ தெரியுமா? 42,000 ரியாலை கொடுத்தா $1 வாங்கலாம். 42,000 நீங்கள் கூகுளில் போய் போட்டு பாருங்கள். $42,000 ஈரானுடைய அந்த இதை கொடுத்தா, அவங்களுடைய பணத்தை கொடுத்தா ஒரே $1 கிடைக்கும். அந்த அளவுக்கு பொருளாதார தடைகளிலே ஈரான் கடந்தது. அப்படி அந்த சூழ்நிலையிலும் அவங்க பாருங்கள், பாலஸ்தீனா அந்த ஹமாஸுக்கு வந்து பயிற்சி கொடுத்தவர்கள் அவங்க தான்.
ஹமாஸை கூட்டு போய் ஈரானில் வச்சு அவங்களுக்கு பயிற்சி கொடுத்து எப்படியெல்லாம் அவன் இப்படி தாக்கினா எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத முழுமையான இராணுவ பயிற்சி ஹமாஸுக்கு அவங்க தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி ஹிஸ்புல்லா, இந்த யமன்